அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கையில பணம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பதற்கு விநாயகரை இப்படி ஒரு முறை வழிபட்டு பாருங்கள். நிச்சயம் பரம ஏழையும் கோடீஸ்வரன் ஆவான். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான விநாயகர் வழிபாட்டை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த வழிபாட்டை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, விநாயகர் வழிபாடு ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் கூட. மற்ற தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அதுக்கு நிறைய முறைகள் இருக்கிறது. ஆனா இந்த விநாயகர் வழிபாடு மட்டும்தான் ரொம்ப எளிமையான வழிபாடு. களிமண்ணிலையும் மஞ்சள்லையும் பிடித்து கூட விநாயகரை நாம வழிபாடு செய்யலாம். அப்படி ஒரு சிறப்பான பண தேவைக்கான ஒரு வழிபாட்டை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். பணம் அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ரொம்பவே முக்கியமா போயிடுச்சு இல்லைங்களா? பணம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல நம்மளுக்கு எந்த விதமான மரியாதையும் கிடையாது. எதையும் நாம அனுபவிக்கவும் முடியாது. எல்லாம் பணம்னு ஆயிப்போச்சு. ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா கூட நம்ம சாமியை பார்க்கணும் அப்படின்னா அங்க 100 ரூபாய் டிக்கெட் போட்டா தான் சாமியை நம்மளால பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா மணிக்கணக்கில் நாள் கணக்கில் நின்று அவரை ஏதோ ஒரு கடக்கோடி மூளையில நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு நன்றாக கூட அந்த தெய்வத்தை பார்க்க முடியாத சூழ்நிலைகள்ல கூட இருக்கிறோம் இப்போ. அப்படி இந்த பணம் அப்படிங்கிறது எங்கும் இறைவனை காண்பதற்கு முதல் கொண்டு இந்த பணம் தேவையானதாக இருக்குது. இந்த பணம் நம்மளுக்கு இப்பவுமே நம்ம நாட்டில் அடிப்படை தேவைக்கு கூட பணம் இல்லாமல், ஒருவேளை சோற்றுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கக்கூடிய குடும்பங்கள் நிறைய இருக்குது. அவங்க எல்லாருமே இப்போ எனக்கு பண தேவை இருக்குது, எனக்கு பணம் வேண்டும், நான் இந்த வழிபாட்டை நம்பிக்கையோட செய்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமா செய்யுங்க. சும்மா வழிபாடு செஞ்சுட்டா பணம் கொட்டிருமா அப்படின்னா இப்போவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க போயிடலாம். நான் மூட நம்பிக்கையை பரப்புறதுக்காக இந்த வீடியோ போடவே கிடையாது. நான் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் வழியாக வழிபாடு செஞ்சு இந்த பிரச்சனைக்கு இந்த வழிபாடு செஞ்சா நல்லது, இந்த மந்திரங்கள் சொன்னா நல்லது, இந்த பரிகாரங்கள் சொன்னா நடக்கும் அப்படின்னு சித்தர்களும் முன்னோர்களும் ஞானிகளும் செஞ்சு அவங்க சொல்லி வச்சுட்டு போனதுல இருந்து நான் எடுத்துதான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு பதிவா கொடுத்துருக்கிறேன். இதுல மூட நம்பிக்கையை இதெல்லாம் சும்மா வேஸ்ட், இந்த வழிபாடெல்லாம் செஞ்சா நம்மளுக்கு பணம் கொட்டிடுமா அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. பட் நாம இப்போ எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் முதல்ல நம்ம ஒரு நல்ல நேரம் பார்த்து கடவுளை வழிபட்டுட்டு தான் அந்த வேலையவோ ஒரு தொழிலோ வேற எதையோ ஒன்று முதல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அப்படிதான் நம்ம ஆரம்பிப்போம். அப்ப கடவுள் நம்பிக்கை இல்லாம ஏன் நீங்க கடவுள் நம்பிக்கையே உங்கள்கிட்ட இல்லை, அப்புறம் ஏன் அந்த நல்ல நேரத்துல ஆரம்பிக்கிறீங்க, நல்ல அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு ஆரம்பிக்கிறீங்க? அப்ப மட்டும் உங்களுக்கு நீங்க இப்போ ஒரு வீடே கட்டுறோம்னா அதை நல்ல நேரம் பார்த்து வாஸ்து நாள் பார்த்து நல்ல மாதம் பார்த்து தான் ஆரம்பிப்போம். ஏன்னா தடையில்லாம அந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளுமே அப்படித்தான் பலன் தரும். நீங்க செய்யக்கூடிய வழிபாடு என்ன தரும்? உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு. பணம்னா கூரையை பிச்சுட்டு கொட்டாது. நீங்க உங்க படிச்சிருக்கிறீங்க, உங்க திறமைக்கு ஏத்த வேலையை அது உருவாக்கி கொடுத்து அதன் மூலமா பணம் உங்க கைக்கு வரும். ஒரு பிசினஸ் பண்றீங்க, அந்த பிசினஸ் மூலமா உங்களுக்கு வருமானம் வரும், அதன் மூலமாக பணம் வரும். இப்படித்தான் அவங்கவுங்க வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி பண வரவு வரும் அப்படின்னு நான் சொல்றேன். இதுல மூட நம்பிக்கை அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்கள் அனைவரும் இதை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். நான் கண்டிப்பா சொல்றேங்க. நம்ம எப்பவுமே திக்கிட்டவனுக்கு தெய்வம் தான் தோணும் இல்லைங்களா? நம்ம யாருமே இப்போ ஒரு எங்களுக்கெல்லாம் கொடுத்து உதவுறதுக்கு ஆள் கிடையாது, நாங்க போய் கடன் கேட்டா கூட யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறவங்க தெய்வத்தை நம்புங்க. கடவுளை நம்பி கையெடுத்து கும்பிட்டு நீதான் இங்க இருக்கிற, எனக்கு உதவி பண்றதுக்கு வேற யார் இருக்கிறான்னு அவரை நீங்க நம்புங்க. கண்டிப்பா கடவுள் மனித ரூபத்தில் உங்களுக்கு உதவி புரிவார். நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத பல மாற்றங்கள் என் வாழ்க்கையில கடவுள் நடத்தி கொடுத்திருக்காரு. கண்டிப்பா இதை நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாருமே செஞ்சு பாருங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க வீட்டுல தினமும் இதை தொடர்ந்து 48 நாட்கள் நாம செய்யணும். அதனால நீங்க காலையில அதிகாலையிலேயே நீங்க எழுந்திருச்சு குளிச்சுட்டு
நீங்கள் வந்து ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. அதில் வந்து வெல்லம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெல்லம் நீங்கள் நாட்டு சக்கரை வாங்கிக்கலாம், இல்லை மண்டை வெல்லம் இருக்குது அந்த வெல்லம் வாங்கியிருக்கீங்க, எதையோ ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் வெல்லம் தான், நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அந்த அஸ்கா வெள்ளை சக்கரை அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஒன்று நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம். அதை வந்து நீங்கள் வெல்லம் வாங்கியிருக்கீங்கன்னா அதை நசுக்கி, நாட்டு சக்கரைனா பவுடராகவே நம்மளுக்கு கிடைக்கும். அதில் வந்து பசு நெய்யை ஊற்றிக்கோங்க. தண்ணீர் ஊற்றக்கூடாது, பசு நெய்யை ஊற்றி அதை அப்படியே விநாயகர் ரூபத்துக்கு, நம்ம மஞ்சளில் விநாயகர் பிடிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரியே விநாயகர் பிடிச்சி அந்த வெற்றிலையில வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 அருகம்புல் வச்சுக்கோங்க, பூக்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து ஏதாவது இனிப்பு வகைகளை நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டுங்க. விநாயகரினுடைய மந்திரம், காயத்ரி மந்திரமான ஓம் தத் புருஷாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் அப்படிங்கிற இந்த விநாயகரின் காயத்ரி மந்திரத்தை வந்து 27 முறை நீங்க பாராயணம் பண்ணிட்டு விநாயகர்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்க வீட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தடைகள், பணத்தடைகள், பணத்தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி செல்வம் வீட்டில் பெருக வேண்டும், பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு விநாயகரை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம். மறுநாள் வந்து நீங்க அந்த வெள்ளத்துல பிடிச்சி வச்சிருக்கீங்க இல்லைங்களா, அந்த விநாயகரை தண்ணீர்ல கரைச்சு அதை வந்து கால்படாத இடத்துல, அதாவது துளசி செடி மருதாணி செடி இருந்து அங்கே ஊற்றிடுங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு சிங்க்லேயே அதை ஊற்றி விட்டுருங்க. கால்படாத இடத்துலையா நீங்கள் அதை ஊற்றிடணும், அவ்வளவுதான். அதே மாதிரி மறுபடியும் மறுநாள் வந்து நீங்கள் இதே மாதிரி தான் வெள்ளத்தில் நெய் ஊற்றி நம்மளுக்கு விநாயகரை பிடிச்சி வச்சு நம்ம வழிபாடு வந்து தொடர்ந்து 48 நாட்கள் வந்து நாம் செய்யணும். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கண்கூடாக பார்ப்பீங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கி, தரித்திர நிலைகள் நீங்கி உங்க குடும்பம் வந்து முன்னேற்றம் அடையும். கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அம்மா தொடர்ந்து 48 நாட்கள் செய்ய சொல்றீங்க, இடையில மாதவிடாய் காலம் வருமே, நாங்க என்ன பண்ணுவது அப்படின்னா, அந்த மாதவிடாய் காலம் வரக்கூடிய 5 நாட்களை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிருங்க. அடுத்த நாள்ல இருந்து நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்ப ஒரு 30 நாள் செய்யறீங்க அப்படின்னா, நீங்க மாதவிடாய் காலம் வந்துருச்சுன்னா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 31, 32 அப்படின்னு அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். அந்த நாளை மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிருங்க. இல்லை உங்க வீட்டில் வேற யாராவது கணவர் இல்லைன்னா குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டு நீங்க கூட செய்து கொள்ளலாம். எந்த ஒரு தவறுமே கிடையாது. கண்டிப்பா இதை தொடர்ந்து 48 நாட்கள் நீங்க செஞ்சுட்டு வாங்க. எதையுமே நான் சொல்றேன், ஒரு வழிபாடோ மந்திர ஜபங்களோ நீங்க ஒரு மண்டலம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அது நீங்க செஞ்ச வழிபாட்டுக்கு கண்டிப்பா வந்து பலன் கிடைக்கும். இது கண்கூடான உண்மை. பல சித்தர்கள் ஞானிகள்லாம் இதை வழிபட்டு இதையெல்லாம் நிறைய அவங்க வந்து அவங்கள தேடி வர்றவங்களுக்கு சொல்லி அவங்க பலன் அடைஞ்சிருக்காங்க. கண்டிப்பா நீங்க இதை உங்க வாழ்க்கையில ஒரு முறையேனும் ட்ரை பண்ணி பாருங்க. விநாயகரை மனமுருகி நம்புங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வினைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார். இது வந்து பண வரவிற்காக மட்டும் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில நல்ல வேலை வேணும், சொந்த வீடு கட்டணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பேரு வேண்டும் அப்படின்னு எதற்காக வேண்டுமானாலும் நீங்க இந்த விநாயகர் வழிபாட்டை வந்து செய்யலாம். இதை வந்து வளர்பிறையில செய்யறது ரொம்ப சிறப்பு. நாளை வளர்பிறை வெள்ளிக்கிழமை, நாளையிலிருந்து கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இதை நீங்க தொடர்ந்து ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயம் விநாயகர் நீங்கள் கேட்டதை கொடுப்பார். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி.